ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா குட்டி பையன், அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே விலாக் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்ட்ரோ எடுத்தேன், பட் வாய்ஸ் ரெக்கார்டே ஆகலை. அதை நான் இதை இப்போ தான் கவனிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் ஏதோ ஒன்று எது செட் ஆகுதோ அது போடலாம். காலையிலேருந்து வேலையாக பார்த்துட்டு இருக்கேன். பூ பறிச்சு இப்போ சாமிக்கு வச்சு சாமி கும்பிடணும். எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே வராது. எப்பயாவது வேஸ்ட் ஆகி கீழே விழுந்துட்டாலும் அன்றைக்கி எனக்கு கில்ட்டாகவே இருக்கும். சீரியஸாக தாத்தா வச்ச செடியில் இருக்க பூவை வேஸ்ட் பண்ணிட்டோமே. அதனால இந்த பூ பறிப்பேன். பறிச்சுட்டு ஃபஸ்ட்டே எங்கள் தாத்தாவுக்கு தான் வைப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு நாள் இப்போ ரீசெண்டாக தாத்தாவுக்கு ஃபஸ்ட்டு வைக்காமல் சாமிக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டேன். எனக்கு அது ஒரு கில்ட்டாக இருக்குது, ஏன்னே தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு இந்த பூவை பறிச்சேன்னா எங்கள் தாத்தாக்கு வச்சுட்டு அப்புறம் தான் சாமி வைப்பேன். எங்கள் அக்கா முன்னாடி மட்டும் கேமரா வச்சுட்டா எவ்வளோ நேரம் வேணால் சலிக்காமல் பேசிக்கிட்டே இருப்பா. அவ்வளோ ஒரு லொட வாய். அதுவும் இல்லாமல் எங்கள் தாத்தாவை பற்றினா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப பேசுவாள். ஃபஸ்ட் நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். அது முடிச்சு தான் ஈவினிங் குழல் ஃபங்க்ஷன். நான் வந்துட்டு ஐயோ இப்போ நல்ல ஒன்றுமே எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீ ஹேர் விட்டும் போது அழகாக இருக்குது. கேவலமாக இருக்குது. சரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என் ஹேரில் கக்கிட்டா. இதுக்காக தான் நான் ஃபீட்லாம் பண்ணிவிட்டு நாளாக ஃபுல்லாக கிளம்பிட்டு கடைசியாக இவ்வளோ கிளப்பலான்னு நினச்சேன். கரெக்டாக இந்த ட்ரெஸ் போடும்போது அப்படின்ட்டா. சாரா பேபி வரதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அக்கா ரொம்ப நேரம் கிளம்புவா, அவள் தான் லேட் பண்ணுவாள். ஆனால் சாரா பேபி வந்ததுக்கப்புறம் அவளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் சாரா பேபி தான். முடியே கொஞ்சம் தான் இருக்குது, அதுவே அவ்வளோ ஸ்டைலிங் பண்ணி பார்ப்பா. நீங்களும் அப்படிப்பட்ட அம்மானா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. கண்ட்ரோல் கை கால் கண்ட்ரோல் அடி. எங்கள் அக்காவுக்கு இருக்க ஒரே கஷ்டம் என்னென்னா, சாரா பேபிக்கு பர்ஃபெக்டாக விங்ஸ் போடணும். ஆனால் அதுக்குள்ளே மேடம் இருக்க மாட்டாங்க, இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல, ஆடிட்டே இருப்பாங்க. அப்படி விங்ஸ் போடும்போது எங்கள் அக்கா தப்பாக போட்டா புலம்பிக்கிட்டே இருக்கா. அது அத்தனை டைம் அழித்து பர்ஃபெக்ட் விங்ஸ் போடுற வரைக்கும் எங்கள் அக்கா அமைதியாக இருந்தா. நீங்களும் உங்கள் பேபி இந்த மாதிரிலாம் ஸ்டைலிங் பண்ணுவீங்களா? அதையும் என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஃபைனலாக எப்படியோ ஒரு விங்ஸை அழகாக போட்டு இன்னொரு விங்ஸும் அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அக்காவுக்கு தான் பிடிக்கலன்னு சொன்னான். எப்படியோ நான் கொஞ்சம் இப்படி கண்ட்ரோல் பண்ணி இந்த சைடு அழகாக வந்திருக்குவீங்க, இந்த சைடு கொஞ்சம் கேவலம். ரெண்டு சைடும் அழகாக இருக்கு. பொட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன். ஆனால் இது வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. இங்கே பாருங்க, இது லட்டு பேபியோட ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்க, லட்டு பேபியோட கூச்சு ப்ளஸ் சாரா பேபியோடது. அதே இதுக்குள்ள குழல் பர்த்டேக்கு இவ இந்த ட்ரெஸ் போட போறா. இவ்வளோ தானே போவா, கேக் வெட்டும்போது இந்த ட்ரெஸ் போடுவா. ஓ காய்ஸ், லிட்டில் பிரதர் லிட்டில் சிஸ்டர். அப்போ இது இல்லையா பர்த்டே ட்ரெஸ்ஸு? அடிப்பாவீங்களா. அப்புறம் நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாதி பலூன்ஸை இங்கேயே ஊதி வச்சுட்டு போனால் அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாதி பலூன்ஸ் எல்லாம் ஊதி டிக்கிலே வச்சுட்டு போயிட்டோம். இந்த பலூன் பார்த்தாவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன தீம்னு. எஸ், பாஸ் பேபி தீமில் தான் எங்கள் அக்கா பிளான் பண்ணியிருந்தா. ட்ரெஸ்ஸு எல்லாமே குளிருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் வர பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். காய்ஸ் இங்கே பாருங்கள், 2 பிரின்சஸும் ரெடி ஆகிட்டோம். காய்ஸ், அம்மாவும் பொண்ணும் எந்த காரில் ஏறி இருக்கீங்க? மெல்லிசை மேகாவோட கார். எஸ், மெல்லிசை மேகாஸ் கார். வாயை பாருங்கள். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வேலை இருந்தது. அது என்னென்னா, பர்த்டே கேக் எங்கள் அக்கா திருச்சியில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே குழல் வீட்டில் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போவோம். எங்கள் அக்காவும் வாங்க போயிட்டா. பாஸ் பேபி தீமில் 2 டயர் கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட் தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அந்த டெமோலாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் ரியல் நினச்சேன். அப்புறம் தான் கிளியராக கிட்ட போய் பார்க்கும்போது தான் டெமோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அந்த கேக்கை சேஃபாக தூக்கிட்டு போயிட்டு, நம்ம சாப்பிட்டா பத்தாதுல்ல, நம்ம ஓட்டுற காருக்கும் பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். எங்கள் அக்கா மாம் டாட்டர் கோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான் எங்களை வீடியோ எடுன்ட்டு. அப்புறம் பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் குழலும் எங்களோட ஜாயின் பண்ணிட்டான். நாங்கள் எல்லாமே ஒரே கொஞ்சல்ஸ் அவனை தூக்கி. அவன் வேறு அப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வந்தானா, அவ்வளோவா சிரிக்கவே இல்லை. அவன் சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்கேன். நம்ம பர்த்டே கூட இவ்வளோ விஷயம்லாம் வராது. இந்த குழல் பர்த்டேக்கு கமெண்ட்ஸ்லேயும் நிறைய விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டாங்க. அப்படி தான் எங்கள் திவியும் கால் பண்ணியிருந்தா குழலுக்கு. அப்புறம் நாங்களும் குழலுக்கு ஜாலியாக விஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன அந்த ஃபங்க்ஷன் சொன்னேன்ல, அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்றது தான் வேலையே. லிப்ஸ்டிக்கே அழிகிற அளவுக்கு சாப்பிட்ருக்கேன் நானும். ஏன்னா லிப்ஸ்டிக்கும் அழிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு வெஜ்ஜில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரொம்ப குஷியாகிட்டா. இப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு குழலோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மாவும் பொண்ணும் சீன் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க.
ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிண்ட்ரெல்லா மாதிரி இருந்தால் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டேக்கெலாம் அந்த மாதிரி பார்பி கவுன்லாம் ஆமாம், குளியலுக்குலாம் பாவம் ஆப்ஷனே இல்லை, கோட்டு சூட் அவ்வளோதான். எத்தனை பர்த்டேனாலும் ஸ்டைலானா நிறைய ஆப்ஷன் பேகி இருக்குது. யாருக்காச்சும் நம்ப முடியுதா இந்த பையனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே? ஆக்சுவலி இப்போ தான் இவன் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழல் பேபிக்கு ஒரு வயசு. லைட்டாக வந்து குழல் பார்க்க குடிகார மாதிரி தான் இருப்பான். 2 பட்டன். ஓ சாரி, எங்கள் குழல் கொஞ்சம் ஷை டைப். குழல் மூஞ்சா காட்டு குழல். பார்த்தீங்களா, ஷர்ட்லாம் கழட்டி விட்டு கெத்தா. இப்போ இவனை வந்து நான் நடக்க வைக்க போகிறேன் கைஸ். எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் டெக்கரேஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் குழலும் நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டோம். குழல் பர்த்டேக்கு குழலுக்கு புது ட்ரெஸ்ஸுனா ஓகே, ஆனால் ஏன் சாராக்கு அண்ணனோட பர்த்டேல அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. குழலோட ட்ரெஸ்ஸும் சாராவோட ட்ரெஸ்ஸும் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அவர் ரெடி பண்ணியாச்சு. கோட்டு மட்டும் ரொம்ப லூஸ் ஆச்சா, ஸோ எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து தைக்க சொல்லி கொடுத்துட்டோம். இவர் சைஸுக்கெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தான் இந்த ட்ரெஸ்ஸில். நான் ஃபோட்டோஸ்லாம் சைடில் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருந்தான்னு மறக்காமல் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன டைம் ஆகிடுச்சு. கேக்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை டேபிள் கிட்ட நிற்க வச்சதா போதும், பலூனு எல்லா டெக்கரேஷனையும் போய் கிளக்க ஆரம்பிச்சு. அப்புறம் இந்த டெக்கரேஷன் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது ஃபுல்லாக நாங்கள் மட்டும்தான் பண்ணோம். மினிமலாகவும் ஏஸ்தட்டிக்காகவும் பண்ணியிருந்தோம். நாங்கன்னு சொன்னால் என் அக்கா என்னை ரொம்ப கேவலமாக திட்டிடுவா. அவங்கெல்லாம் பண்ணாங்க, நான் நல்லா தூங்கிட்டேன். அக்கா, மாமா, அண்ணா எல்லோரும் தான் பண்ணியிருந்தாங்க. மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன, பர்த்டே பாயை நிற்க வச்சு கேக் வெட்டுறது தான். சாக்லேட் கேக் வேறு இல்லை, குழல் விடுவானா அவன் வேறு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். நிறைய கிஃப்ட் வேறு குழலுக்கு வந்திருந்தது. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஷார்ட்ஸ்லேயே நான் vlog போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.